ராமனுடைய வடிவமாகத்தான் இன்றும் திருவரங்கத்திலே நம்பெருமாள் உற்சவமூர்த்தியை சொல்லுவார்கள். உற்சவமூர்த்திக்கு என்ன பழக்கம்னால், ஏதோ ஒரு புறப்பாடு நடக்கிறது, கூட யாராவது 4 பேர் அவருக்கு கைங்கரியம் பண்றதுக்கு வருவாளோ இல்லையோ, ஆச்சாரிய புருஷர்கள் வருவார்கள். அவருக்கு முன்னாடி தீப்பந்தம் பிடிக்கிறதுக்கு ஒருத்தர் வருவார், இல்ல அவருக்கு விசிறி வீசறதுக்கு ஒருத்தர் வருவார், அங்க இவருடைய பாத்திரங்கள் எடுத்துன்னு போறதுக்கு ஒருத்தர் வருவார். யார் எந்த கைங்கரியம், அரையர் சுவாமியை தாளம் இசைத்து பாசுரங்களை பாடுவார், என்ன பண்ணாலும் கைங்கரியம் முடிஞ்ச உடனே அவர்களுக்கு ஒரு சால்வையை போத்தி சந்தனம் கொடுத்து குங்குமம் கொடுத்து மாலையை போட்டு உடனே சட்டாரி சாதிச்சு பகுமானம் பண்ணி தான் அனுப்பிச்சு வைப்பார். பண்ண உடனே அடுத்த காரியத்தை முடிச்சுட்டு எல்லா காரியமும் முடிஞ்ச உடனே பண்றதுன்னு கிடையாது. அவ்வப்போது பண்ண உதவிக்கு மரியாதை செய்து முடித்து கொண்டே வருவார். இத போல ராமனுடைய பெருமைகளை எல்லாம் சொன்னார்கள். ஒரு இல்லத்தில் ஏதாவது ஒரு துயரம் ஏற்பட்டால் அந்த வீட்டு பெண், அந்த தாய் வருத்தப்படுவதற்கு முன்னால் ராமன் அதிகமாக வருத்தப்படுவாராம். பிருஷம்பவதி துக்கிதா வியசனேஷு மனுஷ்யானாம் பிருஷம்பவதி துக்கிதா உற்சவேஷு ச சர்வேஷு பிதேவ பரிதுஷ்யதி. ஒரு வீட்டுல நல்ல விஷயம் விழா வந்தால் அந்த தகப்பனார் சந்தோஷப்படுவதை விட அதிகமா ராமன் சந்தோஷப்படுவாராம். ஒவ்வொரு பிரஜையின் வீட்டிலும் அந்த அளவுக்கு அவர்களோடு நெருக்கம் உண்டு. பிரஜைகளுக்கு துன்பம் என்றால் ராமன் வருந்துவார், பிரஜைகளுக்கு ஒரு ஆனந்த செய்தி என்றால் ராமன் சந்தோஷப்படுவாராம். இந்த அளவுக்கு ராமனோடு நாங்கள் பழகி இருக்கிறோம் தசரதா, அதனால் தான் அவனிடத்திலே ஆசை கொண்டோம், நீ பெண் சென்று விடுன்னு சொல்லுகிறோம். அதனால் ஸ்திரியோ விருத்தாஸ் தருண்யஸ்ச சாயம் பிராத சமாஹிதாக சர்வா தேவா நமஸ்யந்தி ராமஸ்யார்த்தே மனஸ்வினஹ. நாங்கள் எல்லாம் தினமும் ஏன் கோவிலுக்கு போகிறோம் நினைக்கிறாய்? காலையும் மதியமும் மாலையும் கோவிலுக்கு போய் பிரதட்சணம் பண்றோமே, பகவான் பெருமாளை சேவிக்கிறோமே, எதுக்குனால் ராமன் சௌக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. ராமஸ்யார்த்தே நமஸ்யந்தி, எந்த தெய்வத்தை வணங்குவதும் ராமனுடைய நல்லதுக்காக என்று ஊர் மக்கள் எல்லாம் சொன்னார்கள். கேட்டு கேட்டு ஆனந்தப்பட்டார் தசரதன். சரி, தனக்கும் சரின்னு படுகிறது, மந்திரிகளும் ஒப்புக்கொண்டார்கள், மக்களும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். சரி, இப்போதே நாள் குறித்து விடலாம். சைத்திர ஸ்ரீமான் அயம் மாசகா புண்ணியஹா புஷ்பித கானனஹா. இதெல்லாம் நடக்கும்போது சைத்திர மாசம், ராமன் அவதரித்தது சைத்திர மாசத்துல நவமின்னு பார்த்தோமோ இல்லையோ, அப்படியே 24 வருஷம் தள்ளிக்கோங்கோ, மறுபடியும் ஒரு சைத்திர மாசம் வந்தது. அந்த சைத்திர மாசம் நல்ல மாசமா இருக்கு, பூக்கள் பூக்கக்கூடிய சமயமாகவும் உள்ளது. அதனால் இப்போதே ராமனுக்கு பட்டம் கட்டிவிடலாம் என்று முடிவு செய்தார்கள். வெளியிலே அறிவிப்பு நடத்தப்பட்டது. உடனே ராமனை அழைத்து ராமனுக்கு சில அறிவுரைகளை தசரதன் சொன்னார். நீ இப்ப எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நாட்டை எப்படி ஆள வேண்டும், வீட்டையும் நாட்டையும் எப்படி பிரித்து வைத்துக் கொள்ள வேண்டும், மக்களிடத்துல எவ்வளவு பணிவோடும் ஆனா அக்கறையோடும் ஹிதத்தோடும் நடக்க வேண்டும், இதை போல பல உபதேசங்களை செய்தார். அதுக்கு மேல வசிஷ்டர் ராமனிடத்திலே போய் அவர் தானே புரோகிதர், அவர் போய் ராமனிடத்துல சொல்றார், ராமா நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம் நடக்க போகிறது, அதனால் கொஞ்சம் அதிகமான ஆச்சாரத்தை நீ கடைபிடிக்க வேண்டும். ராமனிடத்துல சொல்லவே வேண்டாம், ஏற்கனவே ஆச்சாரசீலனான அவதாரம் தான். ஆனா அந்த ராமனிடத்துல போய், ராமா கொஞ்சம் ஆச்சாரத்தோடு இரு, கண்ட பெண்களுடைய கையெல்லாம் உன் பேரில் படாமல் பார்த்துக்கொள். ஏன்னா ராமன் யார் பெண் மேல பட போறார்னால், அவருக்கு அலங்காரம் செய்வதற்கு வஸ்திரம் எடுத்து கொடுப்பதற்கு சில பணிப்பெண்கள் எல்லாம் இருப்பார்களோ இல்லையோ, அவர்கள் பேரில் கூட படாதே, விசேஷமான ஆச்சாரத்தோடு இருக்க வேண்டும். நாளை பட்டாபிஷேகமானபடியால் நீ உபவாசம் இருக்க வேண்டும், பட்டினி கெட பகவானையே தியானித்துக் கொண்டிரு. ஆராதய ஜெகநாதம் இக்ஷ்வாகு குல தெய்வதம் என்று இக்ஷ்வாகு வம்சத்தவராலே ஆராதிக்கப்பட்ட பெருமான் இன்றைக்கு ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெருமாள், அவருக்கு போய் ஆராதனம் செய்து ஆனந்தமாக சேவித்துக் கொண்டிரு, நாளை வரைக்கும் கட்டுப்பாடோடு இரு. வசிஷ்டர் ராமனிடத்துல சொல்லிவிட்டார். சொல்லிட்டு அவர் போனாரா, உடனே ராமன் ஏற்கனவே ரொம்பவே ஆச்சாரத்தை கடைபிடிக்க கூடியவர், எந்த அளவுக்கு கொண்டு விட்டார்னால், ஒருவேளை சீதையினுடைய புடவை தலைப்பினுடைய நுனி தன் உடம்புல பட்டுதோன்னு சந்தேகம் வந்தா சரையூ நதிக்கு போய் 100 முக்கு போட்டுட்டு திரும்ப வருவாராம். வசிஷ்டர் சீதையை பத்தியா சொன்னார், யாரோ சின்ன பணிப்பெண்களுடைய உடம்புல வஸ்திரம் எல்லாம் படாமல் கைப்படாமல் பார்த்துக்கொள் ஆச்சாரமாறுன்னு சொன்னால், கைப்பிடித்த மனைவி சீதை, அவள் வஸ்திரம் பட்டிருக்குமோன்னு சந்தேகம் வந்தா சரையூக்கு ஓடி போய் 100 தடவை முழுக்கு போட்டுட்டு ராமன் திரும்ப வருவாராம். அந்த அளவுக்கு தான் ஆசையோடு இருந்தார். பட்டாபிஷேகத்துக்கு வேண்டிய தயாரான ஏற்பாடுகளோடு இருந்தார். நேர பகவான் ஜெகநாதன் அவருக்கு பெயர். ஸ்ரீரங்கநாதன் இப்போதுதானே திருநாமம், ஸ்ரீரங்கத்துக்கு வந்த பிறகு. அதற்கு முன்னாடி நாராயணன் அந்த பெருமாளுக்கு பெயர் உண்டு, ஜெகநாதன் பெயர் உண்டு. சகபத்னியா விசாலாட்சியா நாராயணம் உபாகமது என்று ஸ்லோகம் இருக்கிறது. விஷாலாட்சின்னு சீதையை பத்தி சொல்லுகிறார்.
ரொம்ப பரந்த கண், பெரிய கண்ணு உண்டா சீதா பிராட்டிக்கு. அந்த விஷாலாட்சியான சீதையோடு கூட நாராயண பெருமாளுக்கு ராமன் போய் திருவாராதனம் செய்தார் என்று ஸ்லோகத்திலே இருக்கிறது. எனவோ இந்த காலத்தில் வைஷ்ணவர்களுக்கிடையே விஷாலாட்சிங்கிற பெயர் ரொம்ப காணப்படுவதில்லை. ஸ்மார்த்தர்கள் வச்சுக்கிறார், ஆனா ஸ்ரீ வைஷ்ணவர்கள் விஷாலாட்சின்னு வைத்துக்கொண்டு இன்றைக்கு காணப்படவில்லை. ஆனா சீதைக்கு சொல்லியிருக்கார் பெரிய கண்களை உடையவளாம். ஏன் பெரிய கண்ணுனால் இயற்கையில் பிறப்பால் பெரிய கண்ணு கிடையாது. ராமன் பெரிய பெருமாளுக்கு ஆராதனை பண்ணுவாரோ இல்லையோ, அதை பார்த்து பார்த்து அவர் எவ்வளவு அழகா திருவாராதனம் பண்ணுகிறார்னு பார்த்து கண்ணு மலர்ந்து போயிருக்குமா. அதனால விஷாலாட்சி கூட எடுத்து கொடுக்கணுமோ இல்லையோ. பர்த்தா கணவன் ஆராதனம் செய்கிறார்னா ஒரு புஷ்பத்தையோ ஒரு தூபம் தீபம் சந்தனம் இதெல்லாம் எடுத்து கொடுக்கணுமோ இல்லையா மனைவி. அதுக்காக சீதை பக்கத்திலேயே இருப்பாளாம். அவ பெருமாளை சேவிக்கிறதே கிடையாது. ராமன் எவ்வளவு அழகா திருவாராதனம் பண்ணுகிறார்னு ராமனையே பார்த்துட்டு இருப்பாளாம். அந்த அழகுல மயங்கி போய் கண்கள் எல்லாம் மலர்ந்து விஷாலமா இருந்துதான். அதனால விஷாலாட்சின்னு வால்மீகி பாடினாராம். இதை கேட்ட உடனே ஒருத்தர் எழுந்து சொன்னார், பாத்தீங்களா இதுலயே பதில் தெரிஞ்சு போச்சு. ராமன் திருவாராதனம் பண்ணார், அதனால மனைவி கண்ணு மலர்ந்தது, அதனால விஷாலாட்சின்னு பேரு. இன்னைக்கு யாரும் கணவன்கள் திருவாராதனம் பண்றது இல்ல, அத மனைவி பாக்குறதும் இல்ல, அதனால விஷாலாட்சின்னு பேரும் வைக்கிறது இல்ல அப்படின்னு ஒருத்தர் தெரிவித்தார். இருக்கட்டும், பகவான் ராமன் இத்தனை எல்லா நியமங்களையும் கடைபிடித்து தயாராக இருந்தார். நாளைக்கு பட்டாபிஷேகம் நடக்க வேண்டும் என்பதற்காக ஊர் முழுவதும் விழாக்கோலம் பூண்டது. எங்கும் தோரணங்கள் முத்து பந்தல் அது இது கட்டி அங்கங்க கோலங்களை இட்டு எல்லாரும் நாட்டியம் வாத்தியம் சங்கீதம் ஆனந்தமாக ஊரே களை கட்டி இருந்தது. என்னமோ அதிகமான சத்தமாக இருக்கிறதே என்று மந்தரை என்கிற கூனி மேல் மாடத்திலே ஏறினாளாம். ஞாதிதாசி யதோ ஜாதா கைகேயாஸ்து சகோஷிதா பிராசாதம் சந்திர சங்காசம் ஆருரோக எதிர்ச்சையா என்று வால்மீகி தெரிவிக்கிறார். ஞாதிதாசி, ஞாதிதாசினா ஸ்திரீ தனமாக கைகேயி கல்யாணம் பண்ணி கொண்டு வரும்போதே அவள் கூடையே தாசியாக வந்தவள். யதோ ஜாதா, யதோ ஜாத்தானா எங்கேயோ பிறந்தவள். அவ எங்க பிறந்தவள்னு தெரியாது, ஏதோ ஒரு இடத்துல பிறந்தவள்னு வால்மீகி சொன்னார். இதை ஏன் சொல்லணும்? ஒருத்தரை பத்தி எங்க பிறந்தார்னு தெரியாதுன்னா வாய மூடிட்டு இருக்கலாம் இல்லையோ. ஒரு சுவாமியை அறிமுகப்படுத்தணும்னால் இவருக்கு வராகன்னு பெயர், இவர் எங்கேயோ பிறந்தார் எங்கேயோ படிச்சார் இப்படின்னு யாரான சொல்லுவாளா? தெரியாதுன்னா நமக்கு என்ன தெரியுமோ அதை பத்தி மட்டும் சொல்லியிருக்கலாம். எதோ ஜாதா எங்கேயோ பிறந்து அயோத்திக்கு வந்தாள்னு சொன்னார் வால்மீகி. அதை ஏன் சொல்லணும்? ஒண்ணு சொல்லாம இருந்துக்கலாமே. என்னால் அதை சொல்றதுல ஒரு முக்கியமான கருத்து உள்ளது. அவள் அயோத்தியில் பிறந்திருந்தால் ராமனிடத்துல இந்த தவறான எண்ணமே வந்திருக்காதான். அவள் அயோத்தியில் பிறக்கவில்லை, எங்கேயோ பிறந்தாள். அதனால ராமனிடத்திலே பொறாமைப்பட்டு அவன் ராஜ்யத்தை கெடுக்க முற்பட்டாள்னு தெரிவிக்கிறார். யதோ ஜாதா கைகேயாஸ்து சகோஷிதா பிராசாதம் சந்திரசங்காசம் ஆருரோக எதிர்ச்சையா. சந்திரனை போல பளிங்கு மாளிகை வெள்ளவெளேர்னு இருந்துதான். அதுக்கு மேல மொட்டை மாடியில ஏறி என்ன ஒரே சத்தமா இருக்கே, சங்கீதம் வாத்தியம் நாட்டியம்னு இருக்கே, மாடங்களா இருக்கே, என்னதுன்னு பாக்குறதுக்கு போனாலாம். எதிர்ச்சையாக மேலே ஏறினாள்னு சொன்னார். அவங்க போறதுக்கு தேவையே கிடையாது, துணியா காயப்பட போறா. என்னமோ வேணும்னு யார் எண்ணமும் இல்லாமல் யாரும் போக சொல்லவில்லை. அவருக்கு அங்க எந்த வேலையும் அங்க கிடையாது. ஆனா எதிர்ச்சையாக அங்கு ஏறினாள்னு தெரிவித்தார். அது என்ன எதிர்ச்சைன்னு ஒண்ணா? யாருமே ஆசைப்படாமல் ஒரு விஷயம் எப்படி நடக்கும்? எதிர்ச்சைன்னு உலகத்துல ஒண்ணு உண்டான கேள்வி ஏற்படுமோ இல்லையோ. நான் இப்படி நினைக்கணும் நடக்கணும் நினைக்கல, வேற யாருமே இப்படி திட்டமிடவில்லை, ஆனா ஒரு நிகழ்வு இப்படித்தான் நடந்தது. யாருடைய முடிவால் நடந்ததுன்னால் பகவானுடைய முடிவாலே நடந்ததுன்னு அர்த்தம். எதிர்ச்சான்னு சொன்னால் யாருடைய ஆசையோ, யார் ஆசையும் இல்லாமல் ஒரு செயல் நடக்காது. பகவான் ராமனுடைய ஆசை. அவர் போனதே எதுக்கு? நாராயண பகவானுக்கு தான் திருவாராதனம் செய்தார்னு பார்த்தோம் இல்லையோ. திருவாராதனம் பண்றச்சே என்ன கேட்டார்? நாளைக்கு பட்டாபிஷேகம் நன்றாக நிறைவேற வேண்டும்னா ராமன் கேட்டிருப்பார். இல்ல இன்னும் மந்திர மேல் மாடிக்கு போகலையே, அவ இன்னும் கை மனச மாத்தலையே, என்ன காட்டுக்கு அனுப்பலையே, நான் எப்படி ராவணனை கொல்றதுன்னு மனசுக்குள்ள வருத்தம். அதனால பகவான் இடத்துல போய் இவ ஏறணுமேன்னு ராமன் பிரார்த்தித்தாராம். அதன்படிக்கு மந்திர மேலே போனால் பார்த்தால் கலக்கியமா மனத்தடனாய் கைகேசி வரம் வேண்ட என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். மந்திர வந்து கைகேயினுடைய மனதை கலக்கினாள். இவளும் கலங்கி நேர தசரதன் இடத்திலே எல்லா வரங்களையும் பிரார்த்தித்து, அதுக்கு மேல கதை என்ன நடந்ததுன்னு தெரியும். நாம 2 நாட்களிலே பாதுகா பட்டாபிஷேகம் வரை ஒரு நாளும், அதிலிருந்து பீஷண பட்டாபிஷேகம் வரை மறுநாளும் பார்த்து விட்டோம். இனி அங்கிருந்து தொடங்கி யுத்த காண்டத்தில் விட்ட இடத்திலிருந்து ராம பட்டாபிஷேகம் எப்படி நடந்தது என்பது வரை பார்க்கலாம். ராவணன் மாண்டு போனான், ராமன் விஜயராகவன் ஜெயித்து விட்டார். உடனே அடுத்து செய்ய வேண்டியது என்ன?
ராவணனுக்கு ஈமைச் சடங்குகளை செய்ய வேண்டும். மண்டோதரி முதல்ல ஓடி வந்தா. ஓடி வந்து அவனை கட்டி கொண்டு, உன்னை யாருமே வெல்ல முடியாதே ராவணா, இப்போது எப்படி தோர்த்து போனாய்? நீ ராமனிடத்தில் தோற்கவில்லை, உன் புலன்களினிடத்திலே தோர்த்து போனாய், உன்னுடைய அகங்காரத்தாலே தோத்து போனாய். எந்த ராமனோ யாரும் உன்னை ஜெயித்திருக்க முடியாதுன்னு அரத்தினாள். உடனே என் பர்த்தாவை கொன்னது யார் அப்படின்னு பெரிய கோபம் இருக்குமோ இல்லையோ, அந்த கோபத்தோட ராமனை வெய்யணும்னு அவனை திரும்பி பார்த்தாளாம். பார்த்த உடனே ஒரு 4 ஸ்லோகங்களை பாடினாள். வியக்தமேஷ மகாயோகி பரமாத்மா சனாதனஹா ஸ்ரீவத்சவக்ஷாஹா நித்யஸ்ரீஹி அஜய்யஹா சாஸ்வதஹா துருவஹா என்று வரிசையாக நீதான் பரம்பொருள்னு புரிந்து கொண்டேன். நீ நின்ற தோரணிலேயே நீதான் வீரன்னு தெரிந்தது. சங்க சக்கரங்களை ஏந்தின திருமால் நீதான், உலகத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட காரணம் நீதான் என்று பெருசா ராமனை புகழ்ந்தாள். முடித்தவுடனே விபீஷணனும் அழுதார். என்ன இருந்தாலும் தமையனார் தானே, தவறான வழியில் போயிருந்தாலும் ராவணன் தமையன்தான். விபீஷணன் கண்கலங்கியதை பார்த்த உடனே ராமனுக்கும் கண்ணீர் வந்துடுத்தான். இவர் தான் கஷ்டப்பட்டு சண்டை போட்டு கொன்னார், ஆனா இப்ப கண்ணீர் விடுறார். என்னால் அதுக்கு ராவணன் எதிர்த்ததுனால கொன்னார், விபீஷணன் அழுததுனால அழுகிறார். இதே போலத்தான் வாலியினிடத்திலும் நடந்தது. சுக்ரீவனுடைய பிரார்த்தனையின் பேரில் தான் வாலியை ராமன் கொன்றதே. ஆனா சுக்ரீவனுக்கு கடைசி நிமிஷத்துல மனசு மாறி போச்சு. ஐயோ, ஒரு ராஜ்யத்துக்காக கூட பிறந்த சகோதரனை கொன்னுட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டு அவன் காலிலே விழுந்து சுக்ரீவன் அழுதான். பார்த்த உடனே இவன் நண்பனோ இல்லையோ, நண்பன்னு சொன்னா சுகமும் துக்கமும் ஒன்னா இருக்கணுமா. ஒரு நண்பன் அழுதால் இன்னொரு நண்பன் அழணும். அழணும்னா அது வேணும்னு வர வைக்க முடியாது, அழுகை வர வேண்டும். இன்னொரு நண்பன் ஆனந்தப்பட்டால் தான் இந்த நண்பன் ஆனந்தப்பட முடியும். சுக்ரீவன் அழறத பார்த்த உடனே சஞ்சாத பாஷ்பகா பரவீரஹந்தான்னு வால்மீகி தெரிவிக்கிறார். ராமோ முகூர்த்தம் விமனா பபூவ, என்ன பண்றதுனே தெரியாமல் மனது உடைந்து போய் ஒரு முகூர்த்த காலத்துக்கு ராமனும் சேர்ந்து அழுதானா சுக்ரீவனோட. எதுக்கு இவர் அழறார்னால் வாலிக்காக அல்ல, சுக்ரீவன் அழுவதற்காக அழுதார். அதை போல விபீஷணனும் அழுதான். ராமன் போய் விபீஷணா அடுத்து பார்க்க வேண்டிய காரியத்தை நடத்த வேண்டும், ராவணனுக்கு ஈமைச் சடங்குகளை நீதான் செய்ய வேண்டும், இந்திரஜித்தும் இல்லை கும்பகர்ணனும் இல்லை, நீதான் இருக்கிறாய், நீ செய்ய வேண்டும்னு சொன்னார். உடனே கேட்டான், இது நியாயமே கிடையாது, பிராட்டியை பிரித்த பாபி, சுரிகுழல் கனிவாய் திருவினை பிரித்த கொடுமையில் கடுவிசை அரக்கன்னு ஆழ்வார் பாடுறார். கொடுமை பண்ணணும், அந்த கொடுமையில ரொம்ப வேகம், ஒரு சந்தேகத்தோட கூட தப்பு பண்றது கிடையாது. இதுதான் உண்மை நல்லதுன்னு உறுதியோட யாவனன் தப்பு பண்ணுவானா? இவன் உடலை போய் தொட்டு நான் ஈமச் சடங்குகளை செய்தால் எனக்குத்தான் பாபம், இவனுக்கு நான் சடங்குகளை செய்ய மாட்டேன்னு விபீஷணன் மறுத்தாராம். இப்ப ராமன் சொன்னார், அப்படி சொல்லக்கூடாது விபீஷணா, கூட பிறந்த தமையன் நீதான் பண்ணணும்னு சொல்லி பார்த்தார். இல்லை ராமா, உனக்கு தெரியாது, அதை பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். உடனே ஒரு ராமன் ஒரு வார்த்தை சொன்னார், நீ பண்றியா இல்ல நான் பண்ணட்டுமா? உனக்கு எப்படி அவன் அண்ணனோ எனக்கும் அண்ணன் தான்னு ராமனுடைய வார்த்தை. எப்ப விபீஷணன் தனக்கு தம்பியா ஏற்றுக்கொண்டு விட்டாரோ, இப்ப விபீஷணனுக்கு அண்ணானா எனக்கும் அண்ணாத்தானே. மரணாந்தானி வைராணி நிர்விருத்தம் ந பிரயோஜனம் கிரியதாமஸ்ய சம்ஸ்காரஹா மமாப்யேஷ யதா தவன்னு ராமனுடைய வார்த்தை. விபீஷணா, மரணம் வரைக்கும் தான் ஒருவனை பகைவனாக பார்க்கலாம். அவனுக்கு உயிர் போய்விட்டது, இனிமே அவனை பகைவன்னு பார்க்காதே, அவனுக்கு பண்ண வேண்டிய ஈமைச் சடங்குகளை செய்ய வேண்டும். இது மேலோட்டமான பொருள். மரணம் அடையும் வரைதான் பகைமை பாராட்டலாம். மரணாந்தானி வைராணி, ராவணன் உயிரோடு இருக்கும் வரை அவனை பகைவன்னு நினைக்கலாம், ராவணன் உயிர் பிரிந்த பிறகு பகைவன்னு நினைக்க கூடாதுன்னு ஸ்லோகத்துக்கு அர்த்தம் மேலோட்டமாகப்படும். ஆனா இது ராமனுடைய உண்மையான கருத்து கிடையாது. ராமன் இப்படி சொல்லுவாரா? ஒருவர் உயிரோடு இருக்கும் வரை ராமன் ராவணனை பகைவனாக நினைத்தான், உயிர் போன பிறகு ராமன் ராவணனை எதிர்க்கவில்லை அப்படின்னு சொன்னா பெரிய தப்பான். ஏன்னா ராமன் என்றுமே ராவணனை பகைவனாக பார்த்ததே கிடையாது. அப்ப எப்படி பொருள் வச்சுக்கணும்னால், ராவணனுக்கு உயிர் இருக்கும் வரை அவன் என்னை விரோதியாக பார்த்தான், நான் என்ன நல்லது பண்ண வந்தாலும் அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்ப உயிர் பெடுத்தா நான் அவனுக்கு நல்லது பண்ண வந்தா அவனால தடுக்க முடியாது, அதனால சம்ஸ்காரத்தை பண்ணணும். நீ பண்ணுகிறாயா அல்லது நான் செய்யட்டுமா? அநாத பிரேத சம்ஸ்காரம், அநாதமான ஒரு பிரேதம் இருந்தால் வழிநடுக கபந்தனுக்கு, விராதனுக்கு, ஜட்டாயுவுக்கு எல்லாருக்கும் நான் பண்ணிட்டு வந்திருக்கேன், இது ஒண்ணு எனக்கு புதுசு கிடையாது, நீ செய்கிறாயா அல்லது நான் செய்யட்டுமான்னு ராமன் கேட்டார். சரின்னு கேட்டு விபீஷணனும் அந்த சம்ஸ்காரங்களை முடித்தான். அவனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தார் ராமர். உடனே சீதையை அழைக்க வேண்டும். ஹனுமான் தான் விரைந்து ஓடினார். அசோகவனத்துக்கு போய் சீதையின் இடத்துல செய்தி சொல்ல வேண்டுமே, ஆனந்த செய்தி. கடந்த முறை போகும்போது துக்கத்திலே சீதை இருந்தாள், இப்ப யுத்தம் என்ன நடந்ததோன்னு தெரியாது. ஹனுமான் நேர அசோகவனத்துக்கு போனார். சீதையை கவலைப்பட வேண்டாம், ராமன் ஜெயித்து விட்டான், ராவணன் மாண்டு போனான், லங்கை நம்ம அதீனமாகிவிட்டது, விபீஷணனுக்குத்தான் அடுத்தது பட்டம், இனிமேல் இது உன் வீடு,
நீ இங்கு பயந்து கொண்டு இருக்க வேண்டாம். ஸ்வகிருஹம் மயாகி ஏவமுக்தாது சாதேவி ராவணஸ்ச ஹதசத்ருஹு லங்காச்சைவ வசீகிருதா பிரதிஜ்ஞேஷ வினிஸ்தீர்ணா ததாஸ்வாசி விஸ்ரப்தம் ஸ்வகிருஹே பரிவர்த்தசே. இனி சீதையே இது உன்னுடைய வீடு, ராமன் ஜெயித்து விட்டார் லங்கையை, இது உங்கள் சொத்து இனிமே. அதனால உன் வீட்டு இருப்பது போல் நீ ஆனந்தமாக இருக்கலாம், நீ இனிமே வருந்த தேவையில்லை என்று சீதையினிடத்தில் ஹனுமார் சொன்னார். சீதைக்கு என்ன சொல்லுவதுனே தெரியவில்லை. பிரஹர்ஷேன அவருத்தாசா வியாஜஹார நகிஞ்சன. அதிகமான ஆனந்தம் ஏற்பட்டபடியால் தொண்டை கட்டி கொண்டது, அவளால எதுவுமே பேச முடியவில்லை. ஒரு நிமிஷம் மௌனமா இருந்தாளாம் சீதை. ஹனுமானுக்கு உடனே சந்தேகம், ஏன் நான் சொன்னதுல ஏதானு பிரீத்தி இல்லையா, சீதைக்கு பிடிக்கவில்லையா, நான் சொன்னதுக்கு பெரிய ஆனந்தப்பட்டு ஏதானு ஆசீர்வாதம் பண்ணுவாள்னு பார்த்தா ஒண்ணுமே சொல்லலையேன்னு வருத்தத்தோடு கேட்டார். ஒண்ணுமில்ல, நீ பண்ணதுக்கு என்ன பிரத்யுபகாரம் செய்வதுன்னு தெரியவில்லை. இப்பேற்பட்ட 2 உயிர்கள் ராமனையும் சீதையும் சேர்த்து ரட்சித்து கொடுத்திருக்கிறீர், அதனால் உமக்கு என்ன உபகாரம் செய்வதுன்னு தெரியாமல் திகைத்தேன் என்று சீதை சொன்னாள். அப்ப ஹனுமான் கேட்கிறார், நீ இருக்கு, நீ எனக்கு கொடுக்க முடிந்தது ஒன்று உள்ளதுன்னு சொன்னார் ஹனுமான். என்ன கொடுக்கறது, நான் அயோத்தியிலும் இல்லை, மிதிலையிலும் இல்லை, என்கிட்ட ஒரு நகையும் கிடையாது. பெரிய ராணின்னா நல்ல செய்தி சொன்ன உடனே இப்படியே முத்துமாலையை கடைச்சு கொடுப்பாளோ இல்லையோ, அது போல சீதை கிட்ட ஒண்ணுமே கிடையாது. இருந்த ஒரு சூடாமணியும் ராமனிடத்துல கொடுத்து அனுப்பி விட்டாள். என்ன கொடுக்கறதுன்னு தெரியல. அப்ப ஹனுமான் கேட்டார், எனக்கு அதெல்லாம் நீ ஒன்னும் கொடுக்க வேண்டாம். இந்த அசோகவனத்தில் 700 ராட்சசிகள் உன்னை இத்தனை நாட்களாக துன்புறுத்தினார்கள் அல்லவா, பேச்சாலும் தங்களுடைய ஆயுதங்களாலும் கொடிய முகங்களாலும் எத்தனையோ விதத்துல சீதையை துன்புறுத்தி எப்படியாவது ராவணனுடைய ஆசைக்கு இணங்க வைக்க வேண்டும்னு முயற்சி செய்தார்கள். ஆனா பலிக்கவில்லை. இப்ப ஹனுமான் கேட்கிறார், எவ்வளவு உன்னை சித்திரவதை செய்திருப்பார்கள். இவர் தான் பார்த்தாரே, கடந்த முறை சுந்தரகாண்டத்தில் இங்கு வந்த போது அவர்கள் படுத்தின பாடையெல்லாம் பார்த்திருக்கிறார். அதனால் அவர் ஒரு பிரார்த்தனை வச்சார், எனக்கு ஒரே ஒரு அனுமதியை தேவரீர் கொடுக்க வேண்டும். நான் இப்படியே ஒரு பெரிய வடிவத்தை எடுத்துக்கொண்டு இந்த 700 ராட்சசையும் தூக்கி என் கையில வச்சிருந்து இப்படியே பிழிஞ்சு ரத்தம் வராப்பல சித்திரவதை பண்ணி கொன்னுடுறேன். இந்த ஒரே ஒரு அனுமதி எனக்கு கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு தண்டனையை நான் கொடுக்கிறேன்னு ஹனுமான் பிரார்த்தித்தார். சீதைக்கு முகமே மாறி போனது. ஐயோ, இது என்ன தவறான பிரச்சனமாக இருக்கிறது. பாபானாம் வா சுபானாம் வா வதார்ஹானாம் பிளவங்கம காரியம் கருணமாரியேன நகஷ்சின் அபராத்யதி என்று சீதையனுடைய முத்தான ஸ்லோகம். பல ஸ்லோகங்கள் ராவணனுக்கு பண்ண உபதேசங்கள்ல சில ஸ்லோகங்கள் உண்டு. இந்த ஒரு ஸ்லோகம், இதுக்கு முன்னால் ஒரு ஸ்லோகம் சுந்தரகாண்டத்துல இருக்கு. அதோடு இதை தொடர்புபடுத்தி பார்த்தால்தான் சீதை செய்த ஒரு பிரதிஜையை எப்படித்தான் நிறைவேற்றினாள்னு தெரியும். ராமன் சத்தியவாக்கியன், வார்த்தை கொடுத்தா மாறமாட்டார்னு பல இடத்துல பார்த்திருக்கோம். சீதை ஒரு வார்த்தை கொடுத்தாள், ராமனை விட உயர்ந்த வார்த்தை அது. என்ன நடந்தது என்றால், சீதையை துன்புறுத்துவதற்கு இந்த 700 ராட்சசிகளும் எத்தனையோ பேச்சுகளை பேசினார்கள். அப்போது திரிஜட்டை என்று ஒரு ராட்சசி, அவள் தான் கண்ட ஒரு சொப்பனத்தை மற்றவர்களுக்கு சொன்னாள். ராமன் ஒரு பெரிய வெள்ளை யானை மேரிலே லங்கைக்கு வரப்போறார், ராவணனை கொன்றுவிட போகிறார், ராவணன் நரகத்துக்கு போவான், சீதையை ஏற்றி அமர்த்தி கொண்டு ராமன் ஆகாசத்துல பறந்து அயோத்திக்கு போக போகிறார். இதுதான் நடக்க போகிறது. நான் சொப்பனம் கண்டுவிட்டேன், விடியற்காலையில வேற கண்டிருக்கேன், அதனால கண்டிப்பா உண்மையாகத்தான் வரும். அதனால் நீங்கள் இதே போல சீதை இடத்துல தவறாக நடந்து கொண்டிருந்தால் நாளைக்கு ஆட்சி மாறினா என்ன ஆகும்னு யோசிச்சுக்கோங்க. இன்னைக்கு ராவணன் ஆளும் வரை உங்களுக்கு இதெல்லாம் பண்றதுக்கு சலுகை கொடுத்திருக்கார். ராமன் ராஜாவாக ஆனால் முதல்ல யாரையும் கொல்ல மாட்டார், உங்களைத்தான் கொல்லுவர். நீங்க தானே சீதையை இவ்வளவு துன்புறுத்தினீர்கள். அதனால் உங்களுக்கு உயிர் மேல் ஆசை இருந்தால் இப்பவே சீதை காலிலே விழுந்து மன்னிப்பு கேளுங்கள். அலமேஷா பரித்ராத்தும் ராட்சசீஹி மகதோ பயாது பிரணிபாத பிரசன்னாகி மைதிலி ஜனகாத்மஜா. நீங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாவனா சீதை மனசு மாறி உங்களை ஏத்துப்பாளோ என்னமோ. அப்ப சீதை சொல்லுகிறாள், ஒருத்தர் பாபம் செய்தவரோ புண்ணியம் செய்தவரோ அவரை மன்னிப்பதுதான் ஒரு பெரியவனுடைய கடமையே தவிர பாபத்துக்காக தண்டனை கொடுக்கணும்னால் யாரைத்தான் தண்டிக்காமல் விட முடியும். நகஷ்சின் அபராத்யதி. யார்தான் பாபம் செய்யாதவர்கள்? உலகத்தில் அனைவரும் பாபிகள் தான். பாபம் செய்தவரை மன்னிக்க மாட்டேன்னு சொன்னால் உங்க ராமனுக்கு பொறுமைங்கிற குணமே இல்லைன்னு அர்த்தம். கருணைங்கிற குணத்தை பூட்டி பெட்டிக்குள்ள வச்சிடலாம், யாரிடத்திலுமே காட்ட முடியாது. குற்றமோடு இருப்பவர்களை ஏற்றுக்கொள்வதுதான் சிறந்தவனுக்கு லட்சணமே தவிர குற்றம் எல்லாம் போக்கி கொண்டு வா நான் அனுகிரகிக்கிறேன்னு சொல்றது கடவுள் எதற்கு? தேவையே கிடையாது. அதுக்கு இந்த ஊர்க்காரர்களை உதவி செய்வார்கள். எந்த தகுதியும் இல்லாதவனையும் கருணையால் ரட்சிப்பதுதான் நமக்கு காரியம்.
நகஷ்டின் ஆபராத்தியதி. யார்தான் ஹனுமானே குற்றம் செய்தது கிடையாது. உங்க ராமனும் குற்றவாளிதான், நானும் குற்றவாளிதான், நீரும் குற்றவாளிதான்னு சீதை சொன்னான். இவர் தூக்கி வாரி போட்டது, நான் என்ன குற்றம் பண்ணேன்? இந்த பெண்களிடத்துல கருணை உமக்கு வரவில்லையே, சுத்திரவதை பண்ணணும்னு சொன்னீரோ இல்லையோ, நீர் பண்ணது குற்றம். ராமன் என்ன குற்றம் பண்ணார்? என்ன இத்தனை நாள் தவிக்க விட்டாரோ இல்லையா 10 மாசத்துக்கு, அவர் பண்ண குற்றம். சீதையை நீர் என்ன குற்றம் பண்ணிருந்தால், என் கணவன் குற்றம் பண்ணார்னு 3வது புருஷன் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் பாரு, இதுதான் நான் பண்ண குற்றம்னு சீதை சொன்னாலாம். இப்ப நகஷ்டின் ஆபராதின்னா யாரும் குற்றம் செய்யாதவர்கள் கிடையாது, அவர்களை மன்னிப்பதுதான் காரியம், செய்ய தகுந்த செயல். அதனால அந்த அனுமதியை கொடுக்க மாட்டேன்னு சீதை சொன்னாள். அப்பதான் அவளுடைய கருணை என்னன்னு ஹனுமான் புரிந்து கொண்டார். ராமனுடைய கருணை என்னன்னு ஹனுமானுக்கு தெரியும். சீதையினுடைய பெருமையை அப்போது புரிந்து கொண்டார். சரின்னு அவர் புறப்பட்டார். உடனே விபீஷணன் அவர் முன்னால் வந்தார் சீதையின் இடத்திலே. சீதை, உன்னை ராமன் அழைத்து வர சொன்னார். இதோ பணிப்பெண்கள் எல்லாம் வந்தார்கள். நீ நன்னா தலைக்கு குளிச்சு ஆபரணங்களை அணிந்து கொண்டு, புத்தாடை அணிந்து கொண்டு, நறுமணம் மிக்க வாசன திரவியங்களை எல்லாம் பூசிக்கொண்டு ராமன் முன்னாலே வந்து நிற்க வேண்டும், காட்சி அளிக்க வேண்டும். இது ராமனுடைய ஆணை என்று விபீஷணன் கோலினார்.